ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரவா தோசை பாருங்கள், சாப்பிட்ணும் போல் தோணும். அவ்வளோ முறுமுறுப்பாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரவா தோசையை செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த தோசை நான் இரும்பு தோசை சட்டியில் செஞ்சதுனால நடுவில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. சுற்றி நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க. மீடியமில் வச்சு செஞ்சோன்னா அருமையாக இருக்குங்க. நான்ஸ்டிக் தோசை தவாவில் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கு இப்போது நம்ம ஒரு பவுலில் அரை கப்பு ரவை, இந்த கப்பளவு தான் எல்லாமே எடுத்துக்கணுங்க. அரை கப்பு நம்ம ரவை எடுத்துருக்கோம். ஒரு கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு மைதா, இதுதாங்க இது அளவு. இதுலேயும் இதுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மிளகு ஒரு 10-15 மிளகை இந்த மாதிரி தட்டி போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அதை முழுசாகவே போட்டுடலாம். இதில் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக நறுக்கி இந்த மாதிரி உதுத்து போடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி உள்ளே போட்டுக்கலாம். இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள், அந்த தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடி செய்வீங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம எந்த கப்பு வச்சு மாவு அளந்தமோ அதே கப்பு வச்சு ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டு மீதி தண்ணி ஊற்றலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி கலந்துட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டியாக நின்றுங்க. அதனால் ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டு திருப்பி 2 கப்பு தண்ணி விடலாம். இதுக்கு 4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம ரவை அளந்த கப்பு தாங்க இந்த கப்பு. எல்லாமே ஒரே கப்பு அளவு தான். ஒரு அரை கப்பு ரவை, 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு மைதா, 4 கப்பு தண்ணி, இது தாங்க இது ரேஷியோ. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இதை ஒரு 1/2 hour நம்ம அப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தக்காளி சட்னி பண்ணலாம். சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது நல்லா வறுபடட்டுங்க. இதுலேயும் 2 பூண்டு பல், கொஞ்சமாக இஞ்சி, அரை இஞ்சளவு இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயும் காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது வறுபட்டோடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பும் போட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கலாங்க. உப்பு போடுறப்போ அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுங்க. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் சட்னி அரைங்க, இல்லைன்னா அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் வருங்க. இப்போ நமக்கு ரெடி. இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, கொஞ்சமாக வரமிளகாய். இப்போ நமக்கு அருமையான டேஸ்ட்டில் சட்னி ரெடிங்க. இது இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தோசை சுட்டலாம். இதுக்கு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி வச்சுருக்கேன். நம்ம மாவு ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம். ரவை நல்லா ஊறணும் இல்லையா? அந்த மாவை திருப்பி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு ஒரே பக்கமாக இருந்தால் தீஞ்சு போகுங்க. அதனால் நம்ம தோசை சட்டியை அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம்
எல்லா பக்கமும் தணல் விழுற மாதிரி நகர்த்தி விட்டு சுட்டு எடுங்க. மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை நல்லா விட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ சட்டியை கொஞ்சம் அந்த சைடு இழுத்து வச்சு இப்படி சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சுட்டு எடுத்தோன்னா அருமையான தோசை ரெடிங்க. நான்ஸ்டிக் தவா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.